அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், பெய்கின்ற மழை மக்களுக்கு பயனுள்ள மழையாகவும் யாரையும் பாதிக்காத மழையாகவும் ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, எல்லா நாட்களும் குளித்துவிட்டு இந்த இஸ்மியை ஓதினால் வேலை கிடைக்கும், வருமானம் உயரும், மன நெருக்கங்கள் விலகும். இறைவனுடைய சக்தி மிகுந்த 4 பவர்ஃபுல்லான இஸ்மு. குறைந்த நேரம் போதும். கல்விலுள்ள நோய், உடம்பிலுள்ள நோய், அனைத்து நோய்களும் குணமாக, கேன்சர் நோயும் குணமாக, எல்லா நாட்களிலும் யா ஹுத்தூஸ் யா அல்லாஹ் என்று 111 தடவை ஓதணும். யா ஹுத்தூஸ் என்றால் பரிசுத்தமானவன். இரண்டாவது இஸ்மு யா முஹைமினு யா அல்லாஹ். இதை 100 முறை ஓதணும். இதயத்தை பிரகாசமாக செய்பவன். குளித்துவிட்டு ஓதணும். இந்த திக்கரை ஓதினால் அல்லாஹ் பர்க்கத்தும் ரஹமத்துடைய வாசல்கள் திறக்கும், மக்களிடையே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மூன்றாவது இஸ்மு யா பாரியு யா அல்லாஹ் 100 தடவை ஓதணும். யா பாரியு என்றால் ஆத்மாவை அமைப்போன். 7 நாட்கள் தொடர்ந்து ஓதணும். நோய்கள் அல்லாஹ் ஷிஃபா செய்வான். 4 மிகவும் பவர்ஃபுல்லான திக்கிர் யா ரஹீம் யா அல்லாஹ். யா ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையோன். சுஜூதில் 258 தடவை யா ரஹீம் யா அல்லாஹ் என்று ஓதி சலவாத்தை ஓதினால் அனைத்து துவாவும் கபூலாகும். நமக்கு ஏதாவது ஒரு தேவை நிறைவேறணும் என்றால் 2 ரக்காத் சுன்னத் தொழுகை தொழுது சுஜூதில் 258 தடவை யா ரஹீம் யா அல்லாஹ் என்று ஓதி பிறகு சலவாத் ஓதினால் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். அல்ஹம்துலில்லாஹ். நாடும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 7 விஷயங்கள் ஏற்படும் முன் நல்ல செயல்களை வேகமாக செய்து கொள்ளுங்கள். அதில் முதலாவது மறதியை ஏற்படுத்தும் வறுமை, 2வது தவறு செய்ய தோன்றும் செல்வம், 3வது மோசமான நோய், 4வது பேச்சில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் முதுமை, 5 திடீர் மரணம், 6 தஜ்ஜால் வருகை, மறைவானவற்றில் மிக பெரும் தீமை இவனே, 7 மறுமை தீர்ப்பு நாள் ஆகிய இந்த 7 மனிதனுக்கு வருவதற்கு முன் வேகமாக நல்ல செயல்களை செய்து கொள்ளுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நபித்தோழர் அபூ ஹுரைரா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.